கண்டிப்பா. ஆனா ஒரு மிக்ஸட் வேர்ட் ஆஃப் மவுத் ரிவ்யூ வரும்போது, எல்லா படமுமே ஒரு சரிவ சந்திக்கும். பெரிய படங்களே நம்ம இத பார்க்க முடியும். விடாமுயற்சியா இருக்கட்டும், கங்குவா இருக்கட்டும், நெறையா நம்மளால எக்ஸாம்பிள்ஸே சொல்ல முடியும். இது போன்ற பெரிய படங்களே வேர்ட் ஆஃப் மவுத்னால சறுக்கும்போது, இவருடைய படம் வேர்ட் ஆஃப் மவுத் மிக்ஸடா வந்தாலும், இவ்ளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கே. இத எப்படி பார்க்குறீங்க? அதாவது பார்த்தீங்கன்னா, வேர்ட் ஆஃப் மவுத் வந்து மிக்ஸ்டா வந்துச்சுன்னா பிரச்சனை இல்ல. ஒரு பக்கம் அந்த நெகட்டிவ் ரிவ்யூ வரும்போது, பாசிட்டிவ் வந்து அத அப்படியே தாங்கி புடிக்கும். ஓகே. நீங்க ஒட்டுமொத்தமா இப்ப கூலி படத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, மொத்தமாவே நெகட்டிவா தான் வந்தது. ஸோ அதுதான் வந்து உங்கள ஒரு படத்த வந்து அப்படி சரிச்சிரும். நீங்க பேலன்ஸ்டா வரும்போது அது ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தாது. அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு இப்ப நீங்களே கேட்ட மாரி இவ்வளவு மிக்ஸ்டு ரிவ்யூ வந்து ஏன் இந்த படம் வந்து சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா, பேரலலா வந்த படம் பார்த்தீங்கன்னா, பைசன். பைசன் வந்து கம்பேரிட்டிவா டூட் படத்த விட பிரமாதமான படம் என்னுடைய பார்வையில. ஓகே. அது இல்லாம தமிழ் சினிமாவில ஒரு முக்கியமான படமும் கூட. ஆனா இங்க என்ன சிக்கல் அப்படின்னா, மாரி செல்வராஜ் படத்தை அந்த ஒடுக்கப்பட்டவர் அல்லாத மற்ற சாதியை சேர்ந்த சாதி பற்ற கொண்டவர்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு மோசமான ஒரு மனிதர் எடுத்த படம். இது வந்து ஒரு சாதி பிரச்சனைய ஏற்படுத்துற படங்கிற மாரி அந்த கண்ணோட்டத்தில பார்க்குறாங்க. சுருக்கமா என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, இப்போ டூட் படம் நல்லா இல்லேன்னு சொன்னாலும், இவன் வந்து மாரி செல்வராஜ் படத்த பார்க்குறதுக்கு தயாரா இல்ல. நான் சினிமாவே பார்க்காம வேணாலும் இருந்துடுறேன்பா. இந்த படம் நல்லா இல்லங்கிறதுனால அந்த படத்த நான் போய் பார்க்க முடியாது. அப்படி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த படத்துக்கான வசூலுங்கிறதுல எந்த சேதாரமும் இல்ல. ஒரு பேச்சுக்கு சொல்றேன். இப்ப டூட் படம் குறித்து இப்படி ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ வரும்போது, பைசனை தவிர்த்து வந்த இன்னொரு படம் வந்து டீசல். அந்த படம் ஓரளவுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டா மக்கள் விரும்புகிற படமாக இருந்துருச்சு அப்படின்னா, மக்கள் அந்த பக்கம் நகர்ந்திருப்பாங்க. ஸோ அதுக்கும் வழி இல்லாம போயிடுச்சு.